அது விவசாய வேலைங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒவ்வொரு அடியும் கவனமாக பார்த்து கீழே வைக்கணும், கால் வைக்கணும். ஏன்னா இதில் சின்ன பாம்பு கூட இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு குட்டி விரியன் பாம்பு இருக்கும். கடிச்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நம்ம பிழைப்போமா மாட்டோமான்னு கூட சொல்ல முடியாது. நம்ம விவசாய தோட்டத்தில் வேலை பார்ப்போம், பக்கத்தில் வந்து நம்ம டூ வீலர் இருக்காது. அப்போ விவசாயிகளோட நிலைமை நினச்சி பாருங்கள். கையில் ஃபோன் கூட வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ யாரா ஆட்களுக்கு தான் தகவல் சொல்லி இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, விவசாய நிலத்தில் வேலை பார்க்கும்போது அவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாம்பு? விரியன் பாம்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னா வாங்க இப்போ ஆஸ்பத்திரி போகிறவங்கள அவர் நிலைமை சீரியஸ் ஆகிடும். இந்த விவசாய வேலை ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் மக்கள் வந்து விவசாய வேலை விட்டுட்டு இந்த மனிதர்கள் ஏன் வேறு வேலைகள்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? இந்த விவசாய வேலையில் உள்ள ஆபத்து தான். ஆனால் இந்த இது ரொம்ப திறந்த வழியில் வேலை பார்க்குறது மன அழுத்தமே இருக்காது. நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் பாருங்கள், ஒரே ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு அது மன அழுத்தம். இந்த மாதிரி நடமாடிட்டு சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆடு மாடுகளை போல் சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சு வாழ்கிறதுல அற்புதமான அனுபவம், இன்பம் இருக்குது. ஆனால் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் நம்ம உயிரை பணயமாக வச்சாகணும். ஏன்னா வைக்கிற காலடி வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி மாதிரி எங்கே வேணாலும் பாம்பு இருக்கலாம். புதர், ஒரே புல்லும் புதருமா எங்கே வேணாலும் பூரா, தேள், அப்புறம் வந்து பாம்பு எல்லாமே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் உயிரை பணயமாக வச்சு தான் ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க உயிரை பணயமாக வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்து தான் எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் ஓடிடுறாங்க. நகரங்களுக்கு ஓடி போய் ஏதாவது ஆஃபீஸில் உட்காந்து தப்பிச்சண்டா, அந்த விவசாயத்துலேருந்து தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. நம்ம வந்து செருப்பு போட்டே நடக்கிறோம், காலில் அழுக்கு கூட பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த விவசாய வேலை ரொம்ப ஆபத்தானது. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய இன்பம், மன அழுத்தமே ஏற்படாது. நீங்கள் திறந்த வழியில் வேலை பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒரு சேரில் உட்காந்து வேலை பார்க்கும்போது மன அழுத்தம் பயங்கரமாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும், தலைவலி இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கொடுமையாக இருக்கும். எப்படா கடிகாரத்தை பார்த்தே வேலை பார்த்துட்ருப்போம். இது பாருங்கள், நல்ல வானவெளி, நல்ல வெளியில் வந்து சூப்பராக பாருங்கள், திறந்த வெளி, நல்ல அப்படியே பசுமையான மழை பெய்கிற நேரம், அப்படியே ஒரே ஒரு வாடை காற்று, எவ்வளோ சுகமாக இருக்குது. ஆனால் காலுக்கடியில் கவனமாக இருக்கணும். காலுக்கடியில் என்ன இருக்குது? பாம்புகளோட அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்குது. இந்த விவசாய வேலையில் பாம்புகளோட அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்குது. அப்படியே வேலை முடித்தோமா, இங்கே பாருங்கள் கிணறு. இதில் வந்து நல்ல நாளையிலேருந்து இதில் வந்து கிணத்துல குளிக்கணும். நல்ல கயிறை கட்டி டெய்லி குளிச்சுட்டு போகணும். இந்த பாக்கியம் வந்து கிடைக்காதுல்ல. இதுதான் வந்து சொர்க்கம். வாழ்க்கை சொர்க்கங்கிறது நம்ம அமைச்சிக்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் நாம் அமைச்சிக்கணும் சொர்க்கத்தை. இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் இந்த மாதிரி கிணறு இருக்குமா? இந்த மாதிரி விவசாய நிலம் இருக்குமா? சொர்க்கத்தில் என்ன தான் இருக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ தெரியாத சொர்க்கத்தை பற்றி கனவு காண்றதை விட தெரிஞ்ச இந்த பூமியை ஒரு சொர்க்கமாக நினச்சி வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம்.